ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா February 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இந்தியா மீதான வர்த்தக வரியை 50% எத்தனை சதவீதமாக குறைத்துள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்? 18% குறைத்துள்ளாங்க. வரலாறு காணாத வகையில் சென்செக்ஸ் 4200 புள்ளிகள் அதிகரித்து வர்த்தகம் உயர்ந்திருக்கு. பங்குச்சந்தையில் ஒரே நாளில் ரூபாய் 13 லட்சம் கோடி லாபம் இந்த வரி குறைப்புனால. அடுத்து பார்த்தோம்னா மக்களவையில் அத்துமீறி நடந்து கொண்ட காரணத்துக்காக எந்த பிரிவின் கீழ் இந்த அமர்வில் இருந்து 8 எம்பிக்களை இடைநீக்கம் செய்ய நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜு தீர்மானம் கொண்டு வந்தார். பிரிவு 374 படி தான் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் முறையில் இந்த 8 எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்ட காரணத்தினால இவங்களை இடைநீக்கம் செய்யறதுக்காக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து என் கனவு என் எதிர்காலம் திட்டத்தை எங்கு தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கொள்ளார் கிராமத்தில் உள்ள சிப்காட் வளாகத்துல தான் என் கனவு என் எதிர்காலம் அப்படின்ற திட்டத்தை தொடங்குறாங்க. இத்திட்டத்தினுடைய தொடக்க நாள் 4 பிப்ரவரி 2026. அடுத்து மணிப்பூரின் முதல்வராக யார் பதவியேற்க உள்ளார்? யும்னம் கேம்சந்த் சிங் அவங்க தான் பாஜகவை சேர்ந்தவங்க. அவங்க தான் முதல்வராக பதவியேற்க உள்ளாங்க. மணிப்பூரில் கடந்த 2023 மே மாதம் மைதேயி குகி சமூகத்தினர் இடையே இனக்கலவரம் மூண்டது. 2025 பிப்ரவரியில் பாஜக முதல்வர் பிரேம் சிங் பதவி விலகிட்டாரு. இந்த கலவரம் தொடர்ந்துகிட்டே இருந்ததுனால 2025 பதவி விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு கொண்டு வந்தாங்க. திரும்ப ஒரு 6 மாசத்துக்கு நீட்டித்து இருந்தாங்க. இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி பிப்ரவரி 12ஆம் தேதி முடிவுக்கு வருகிறது. அதனாலதான் மணிப்பூரினுடைய முதல்வராக யும்னம் கேம்சந்த் சிங் அவங்க பதவியேற்க இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் எத்தனை இந்திய வம்சாவளி வீரர்கள் விளையாட உள்ளனர்? 40 வீரர்கள் விளையாட உள்ளனர். அடுத்து எந்த தேர்வுக்கான 5 தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது? ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தான் 5 தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. அடுத்து எத்தனை ஆண்டுகள் பழமையான கோயில்களில் புதிய கட்டுமானம் மேற்கொள்ளக்கூடாது என்று அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது? 100 ஆண்டுகள் பழமையான கோயில்களில் புதிய கட்டுமானம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஆணை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இலங்கையில் எந்த துறைமுகத்தை நவீனப்படுத்த இந்தியா ரூபாய் 50 கோடி நிதியுதவி வழங்கியது? காங்கேசன் துறைமுகத்துக்கு தான் நவீனப்படுத்துவதற்காக இந்தியா ரூபாய் 50 கோடி நிதியுதவி வழங்கியிருக்காங்க. அடுத்து எந்த அமைப்பின் புதிய விதிகளுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது? பல்கலைக்கழக மானிய குழுக்கு தான் புதிய விதிகளுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. நடப்பு நிதியாண்டில் 2025-26 இந்தியாவின் பொருளாதாரம் எத்தனை சதவீதம் உயரும் என்று ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது? 7.4% உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.